பிரைஸ் தி லார்ட். நாம் செய்தியை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற இந்த நாளிற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் ராஜா உடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, எங்கள் மூலமாய் நீர் இடைப்படுவீராக ராஜா, எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. அப்பா, நீர் என்னென்ன வார்த்தைகளை தகப்பனே உடைய ஜனங்களோடு கூட பேச விரும்புகிறீரோ அதை நீர் பேசுங்க. என்னென்ன மாற்றங்களை தகப்பனே எங்களுக்குள்ளாய் தகப்பனே நீர் ஏற்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்த மாற்றங்களை தகப்பனே எங்களுக்கு தாங்க ராஜா. அப்பா தகப்பனே, உம்மை தகப்பனே நாங்கள் சந்திக்க ராஜா, எங்கள் பரிசுத்தமான ராஜாவை சந்திக்க தகப்பனே எங்களை ஆயத்தமுள்ளவர்களாய் நீர் மாற்றுங்க சுவாமி. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. இந்த தகப்பனை செய்தி வேளை முழுவதையும் ராஜா உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த வாரம் ஆண்டவருடைய இருதயத்தை பற்றி தியானித்தோம் அல்லவா? இந்த வாரம் நம்ம எதை பற்றி தியானிக்க போறோம்னா, ஆண்டவருடைய சிந்தை. ஆண்டவருடைய சிந்தையை பற்றி எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பவுல் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவரோட சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது? நம்ம தொடர்ந்து அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை வாசித்தோமானால் 6வது 7வது 8வது வசனத்தில் இப்படி முடிக்கிறார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக தான் வந்தார். நமக்கு இருக்கிற பெயின் அவருக்கும் இருந்தது, நமக்கு இருக்கிற ஆத்மா அவருக்கும் இருந்தது, நமக்கு இருக்கிற அந்த வலி வேதனை எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் தம்முடைய பிதாவை, தம்மை அனுப்பின பிதாவுக்கு முழுவதுமாய் அவர் கீழ்ப்படிந்தார், முழுவதுமாய் தம்மை தாழ்த்தினார். அப்படி எப்படி தாழ்த்த முடியும்? அப்படி எப்படி அவரை போல நம்மளும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள இருந்த சிந்தை நமக்குள்ள இருந்ததுன்னா நம்மளாலையும் அப்படி வாழ முடியும். அதனால அந்த சிந்தையை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இதை குறித்து நம்ம மற்ற வசனத்தை பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி இந்த சிந்தையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6வது அதிகாரத்தில் 4 மற்றும் 5வது வசனம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரதானமான கட்டளையை கொடுக்குறார். என்ன கட்டளை தெரியுமா கொடுக்குறாரு? இஸ்ரவேலே கேள் அப்படின்னு சொல்லிட்டு தம் ஜனத்தை நோக்கி ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற எந்த தேவர்களும் கிடையாது, அவர் மட்டும்தான் உண்மையான தேவன், அவர் தான் ஒரே கர்த்தர். அவரை நீ எப்படி சேவிக்கணும் தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 6வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா, முதல் 3 சுவிசேஷ புஸ்தகத்துல இதை பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேத சாஸ்திரி ஆண்டவரை சோதிக்கும்படியாக அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறார். போதகரே, எல்லா கட்டளைகளிலும் பிரதானமான கட்டளை எது அப்படின்னு கேட்கிறார். உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம்? இது மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் 12வது அதிகாரம் 30வது வசனத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் 10வது அதிகாரத்துல 27வது வசனத்திலையும் இதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் விவரிக்கப்பட்டு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடுல என்ன சொல்லியிருக்காங்க? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆண்டவர் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் தரார், நமக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா அதை சொல்றாரு. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதோடும் முழு பலத்தோடும் சொல்றாரு. முழு இருதயம்னா என்ன? நம்ம போன மாதம் நம்ம தியானித்தோம். இருதயத்துல நிறைய அறைகள் இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு ஒரு சில அறைகளை மட்டும் திறந்து தரக்கூடாது, நம்முடைய வரவேற்பறை மட்டும் திறந்து தரக்கூடாது. நம்ம இருதயத்தில் இருக்கின்ற எல்லா பகுதியும் ஆண்டவருக்கு நம்ம திறந்து கொடுக்கணும். அவருடைய வெளிச்சம் அதற்குள்ள வரணும். முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம அன்பு கோரணும்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆத்துமானா என்ன?
ஆத்மாக்குள்ளே தான் இந்த மனது இருக்குது. ஆங்கிலத்தில் இதை மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்குள்ளே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆத்மாவே சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் என்ன பண்ணும், அந்த முழு மனதோடு கூட நீங்கள் அன்பு செலுத்தணும். அப்போ இருதயமும் மனசும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இதுலேருந்து நமக்கு தெரியும். நம்முடைய முழு பலத்தோடையும் அன்பு கூறணும். லூக்கா ஒரு வைத்தியர் நமக்கு தெரியும். அவர் இந்த வசனத்தை எப்படி தெரியுமா எழுதியிருக்கிறாரு, 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எப்படி அன்பு கூறணும், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும்னு சொல்கிறாரு. அவர் அந்த மனதை சிந்தைன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த மைண்ட் எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட ரிலேட் ஆயிருக்கு. மூளையில் நினைவாற்றல் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது ப்ராசஸ் பண்ண முடியும். இன்னும் நம்ம பிரெயினுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சிபிஓ ஒரு கம்ப்யூட்டரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, அதுதான் உண்மை. அப்போ இந்த பிரெயினில் நம்ம யூஸ் பண்ணுற பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு கூட சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். முழுசாக பிரெயினை யாருமே யூஸ் பண்ணது கிடையாதான். ஈவன் எவ்வளோ இன்வென்டர்ஸ், ஆயிரக்கணக்கான இன்வென்ஷன்ஸு பண்ண இன்வென்டர்ஸ், சயின்டிஸ்ட் கூட பிரெயினோட முழுசையும் யூஸ் பண்ணது கிடையாதான். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காரு பாருங்கள். ஸோ இந்த பிரெயினோட தாட் ப்ராசஸ் தான் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் மனசு அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, நம்முடைய வேதாகமத்தில் மூளைன்ற ஒரு பதம் யூஸ் பண்ணவே படலை. பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு எப்ரேய பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ரெண்டுத்துலேயுமே மூளைன்ற பதத்தை பயன்படுத்தவே படலை. அதுக்கு பதிலாக மைண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மைண்டில் தான் இந்த தாட் ப்ராசஸ்னால் என்ன, நினைவுகளும் சரி முடிவெடுக்கிறது இது எல்லாமே இந்த மைண்டு தான் செய்யுது. அதுதான் இந்த யோசனைகளை சிந்தனைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுற இடமா அந்த மைண்ட் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல எந்த இடத்துல இந்த மைண்ட் இருக்குது, மூளை எங்கே இருக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியும், இதயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியும், கண் கை கால் இதெல்லாம் நமக்கு தெரியும். மைண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஆத்மாவில் இருக்குது. எப்படி நம்மளுடைய ஆண்டவர் திரியேக தேவனும், அவர் ஆவியாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மாம்சத்தில் இறங்கி வந்தார். அவர் திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு நமக்கு தெரியும். அதே போல தான் அவரை போலவே நம்மளே அவர் படைச்சதுனால நம்மளே திரியேகமாக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். நம்ம பார்க்குற ஒரு சரீரம் இருக்குது, நம்ம காணக்கூடாத ஒரு ஆத்மாவும் ஆவியும் இருக்குது. ஆண்டவர் முதலாக ஆதாமை படைச்சப்போ எப்படி படைச்சார், மண்ணிலிருந்து அவனை உருவாக்குனார். அப்போ சரீரம் உருவாயிடுச்சு. ஆனால் அது இன்னும் மாம்சம் ஆகலை. தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசியில் ஆண்டவர் ஊதினார். அப்போ தான் அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய சுவாசம்தான் ஆவி. அவருடைய ஆவி அவனுக்குள்ளே ஊற்றும் பொழுது என்னாச்சு, ஆத்மா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆத்மா அப்படி தான் உருவாச்சு. ஆண்டவர் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் வச்சுருக்காரு. இந்த ஆத்மாக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மைண்ட் இருக்குது, நம்ம சொல்கிற மனசு இருக்குது, எமோஷன்ஸ். நிறைய நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா சில பேரை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இல்லை வயசானவங்க உங்கள் பேரன் பேத்திகளை பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நாள் கழிச்சுலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ அது ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு. சில பேரை பார்த்திங்கன்னா அவங்களோட நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. ரொம்ப நாள் நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க. இந்த மாதிரி கடைசி கால அடையாளத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், சரி ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அவங்கள குறித்த ஒரு கவலை இருக்கும். கவலையும் ஒரு உணர்வு தான். சில நேரத்தில் நம்ம எக்ஸாம் போகும்போதெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு உணர்வு தான். சில நேரத்தில் பயங்கள், இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இந்த ஆத்மாவில் இருக்குது. உணர்ச்சினா எதோட கனெக்டட், ஹார்ட்டோட கனெக்டட், இதயத்தோட கனெக்டட். ஸோ அதோட ஆத்மாவில் தான் என்ன இருக்குது, இந்த உணர்வுகள்லாம் இருக்குது. ஸோ இருதயத்தின் நினைவுகளை பற்றி நமக்கு தெரியும். இப்போ மூளையை சார்ந்தது தான் இந்த மைண்டு, மனசு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நிறைய முடிவுகளை எடுக்குது. ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தீர்மானித்து முடிவை எடுக்கிறது என்னென்னா அதுதான் வில் பவர்னு சொல்கிறோம், அந்த முடிவெடுக்கும் திறன். இதுவும் எங்கே தான் இருக்குது, ஆத்மாவில் தான் இருக்குது. அதனால தான் இந்த ஆத்மா நம்ம பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் எப்படி படைச்சார்னா அவரோட ஆவியே நமக்குள்ளே அவர் வச்சதுனால அந்த பரிசுத்த ஆவியானவரும் நம்மளும் ஒன்றா தான் இருந்தோம் படைச்சப்ப.
அந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை தான் ஆத்மா கேட்டுச்சு. ஆத்மா சொல்கிறதா சரீரம் கேட்டு நடந்துச்சு, செய்கையெல்லாம் நடப்பித்தது. ஆனால் பாவம் உள்ளே வந்தப்போ என்னாச்சு? பிசாசு என்ன சொன்னால், அந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு. எல்லா பழத்தையும் புசிக்கலாம், அந்த ஒரு பழத்தை தான் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஐவாள் சொல்கிறாங்க. உடனே ஏன் புசிக்கக்கூடாது, அந்த பழத்தை தொட்டால் கூட செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஏவாள் சொன்னதா ஏவாள் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான் அவன், நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவனை போல் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அங்கே எந்த சாவை குறித்து ஆண்டவர் சொன்னார்? ஆவிக்குரிய மரணத்தை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா அவங்க பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சப்ப என்ன ஆச்சு? தேவனோட ஆவியானவர் அவங்களுக்குள்ள தங்கியிருக்க முடியல. ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிட்டான். ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் இருந்த அந்த ஸ்பிரிட் மேன், ஆவிக்குரிய மனுஷன் இறந்து போயிட்டான். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே வாசம் பண்ண முடியல, பாவம் இருந்ததுனால. அதனால் அப்போ என்ன ஆச்சு? அந்த இடத்துல ஆவிக்குரிய மரணம் நேரிட்டது. உண்மையிலே ஒரு சாவு அங்கே நேரிட்டது. ஆனால் அது அவங்க அறியல. அதனால தான் அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் மூடி போயிடுச்சு, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருந்த வரைக்கும் அவங்கள மகிமை சூழ்ந்திருந்து தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. இப்போ ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிட்டா, அவங்க மகிமையும் போயிடுச்சு. மாம்ச கண்கள் திறக்கப்பட்டவன அவங்க எதை பார்க்குறாங்க? தாங்கள் நிர்வாணிகள் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க. ஸோ பாவம் நுழையிற ஒரு பிரதானமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தை தான். கற்பனையில் பாவம் என்ன பண்ண உருவாகுது. அப்போ நம்ம சிந்தைக்குள்ளே என்ன நுழையுது அப்படின்றத குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம கொடுக்குற கட்டளை நம்ம காத்துக்கொள்ளணும், பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். சரி, இதுதான் மைண்ட் இல்லைனா மனசு அப்படின்னு. ஸோ இதுக்கு லூக்கா கொடுக்குற ஒரு பதம் என்ன? சிந்தை. மனது, சிந்தை, மைண்ட், மனசு இதெல்லாம் இப்போ ஒன்று. இப்போ நிறைய ஆரோக்கியம் இருக்கலாம், சரீர ஆரோக்கியம் முக்கியம். ஆனால் முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மனதினுடைய ஆரோக்கியம், மனநலம். நிறைய சாத்தான் செய்கிற இந்த காலத்தில் அவன் செய்கிற ட்ரிக்ஸ் என்னென்னா, இந்த மனசில் இருக்கிற நலத்தை குலைச்சி போயிட்டான், இந்த சிந்தையை அவன் தாறுமாறாக ஆக்கிட்டா அது சரீரத்தையும் பாதிச்சிடும். அதனால் அப்படி தான் அவனோட அட்டாக்கெல்லாம் இப்போ இருக்குது. அதனால தான் இதை குறித்து நாம் தியானிப்பது, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதன்படி நம்ம எப்படி நடந்துக்கிறது நம்ம தியானிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சார், நம்மளால் அந்த மாதிரி கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினார். யாருக்கு முன்னாடி தாழ்த்தினார்? பிசாசுக்கு முன்னாடி கிடையாது, பரமபிதாவுக்கு முன்னாடி. ஆண்டவர் இப்போ நம்மளையும் அதை தான் செய்ய சொல்கிறார். நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையாக இருக்கணும், அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே நம்ம கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியணும், தாழ்மையாக இருக்கணும்னா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ இந்த மைண்ட் எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. தலைக்கு என்ன கவசத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். 6வது அதிகாரம் எபேசியர் 6:17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரட்சண்யம் என்னும் தலை சீராவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதுமே ஒரு தலை கவசம் தான் என்ன பண்ணும்? தலைக்கு பாதுகாவல். இப்போ 2 வீலர்லாம் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கணும். இன்றைக்கி கூட ஒரு ஆக்சிடென்ட் பற்றி சொன்னாங்க. ஆக்சிடென்ட்ஸ்லாம் தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? 2 வீலரில் போகிறவங்க தலை கவசம் அணிந்திருக்கணும். இப்போ இந்த ஆக்சிடென்ட் சொல்கிறத பார்த்தாக்கா சைக்கிளில் போகிறவங்க கூட ஹெல்மெட் தான் போட்டு போனோம் போல இருக்குது. ஸோ தலைக்கவசம் அணிந்திருக்கணும், அப்போ தான் தலையை அது பாதுகாக்கும். அப்போ உங்கள் சிந்தையை பாதுகாக்கிறதுக்கு என்ன அணியணும்? நம்ம ரட்சண்யம் என்னும் தலைக்கவசம் நமக்கு இருக்கணும். ரட்சிப்பு நம்ம நினைக்கிறோம், ஒரு தடவை நம்ம ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்று அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்ட உடனே நம்ம எல்லாரும் பரிசுத்தமாகிடுறோம், ஆண்டவரோட பிள்ளைகள் ஆயிரும். உண்மைதான். ஆனால் நிறைய நம்ம நினைவுகளில் பாவம் வருதே. அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம சுத்தமாக்கிக்கணும். அந்த ரட்சண்யம் அதுதான் நம்மளுடைய சிந்தையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய போர் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? இந்த சர்வாயுத வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா பட்டயம். எது பட்டயம்? ஆண்டோடைய வார்த்தை தான் பட்டயம். அதை வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் நம்மளுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கத்தக்க பலமுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அரண்கள்னால் என்ன? ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? வழக்கமாக ஆண்டவனுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள், ஏற்றுக்கொள்ள முடியாதபடி எழுப்பப்பட்டிருக்கிற சுவர்கள், ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற தர்க்கங்கள், அதாவது ஆர்குமெண்ட்ஸ்,
அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறபடி எழும்புகிற கேள்விகள், எண்ணங்கள், அதை எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ணணும், முறியடிக்கணும். எதெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறோம், எந்தெந்த சிந்தனைகள், எந்தெந்த எண்ணங்கள்லாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குதோ அதற்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும். அந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணுமா, கிறிஸ்து இயேசுக்குள் சிறைப்பிடிக்கணுமா, கீழ்ப்படுத்தணுமா. நம்மளால் கீழ்ப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்மளால் அவற்றை கீழ்ப்படுத்த முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துவார். ஏற்ற வார்த்தை ஆண்டவர் தருவார். அப்போ அந்த எண்ணங்களை நம்மளால் கீழ்ப்படுத்த முடியும். ஒரு தடவை நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டாங்க. நான் ஒரு அசைன்மெண்ட் தான் சப்மிட் பண்ணேன், திடீர்னு ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டாங்க. சரி, ப்ரெசன்டேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்போ நான் ஹாஸ்டலில் வேறு இருந்தேன். அப்போ அடுத்த நாள் காலையில் மதியானம் இருக்கிற ப்ரெசன்டேஷன் டீ பிரேக் அப்புறம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் டீ பிரேக் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரே ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது, ஹார்ட்டே வெளியில் வந்து விழுந்துடும் போல் இருக்குது. உடனே ப்ரேயர் பண்ணேன், இசப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் வேறு வழியில் ஸ்டேஜ் மேலே ஏறி ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது இசப்பா, நான் போயிட்டு ஜஸ்ட் நீட்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ண உடனே ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்டேன், ரொம்ப தெளிவாக கேட்டேன். நான் எனக்குள்ளிருந்து அந்த சத்தம் வந்தது. பரிசுத்த ஆவியான ஒரு வசனத்தை கொடுத்தார். எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது பரிசுத்த ஆவியானவன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். அது அங்கே இருக்குன்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. என்ன வசனம்னா, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அப்படின்ற வசனம். அந்த வசனம் உள்ளே வந்த உடனே அந்த பயம் எங்கே தான் போச்சோ தெரியாது. அந்த வசனத்தை ஆவியானவர் எடுத்து இருதயத்தில் கொடுக்குறாரு. அது உள்ளே வந்த உடனே இந்த சிந்தையில் இருந்த பயம்லாம் எங்கே ஓடி போச்சுனே தெரியல. எனக்குள்ளே அப்படி ஒரு சமாதானம். என்னோடய டேர்ன் வந்தப்போ ரொம்ப அழகாக நான் போய் நின்னேன். போயிட்டு எந்த ஒரு பயமே இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அந்த காம்படிஷனில் ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ரைஸ் கூட கொடுத்தார். ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்முடைய அந்த பயமான சிந்தனைகள்லாம் மாற்றி நமக்கு எந்த மாதிரி சிந்தனையை கொடுக்குறாரு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த ஆவியானவர் நம்முடைய அந்த பயத்தின் சிந்தனைகளை எல்லாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கோ நம்ம வந்து எப்படி நம்மளோட சிந்தனைகளை சிறைப்படுத்துறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதில் நம்ம பெஸ்ட்டான உதாரணம் நம்ம யார் எடுத்துக்கலான்னு சொல்லுங்கள்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை தவிர வேறு ஏதாவது பெஸ்ட் எக்ஸாம்பிள், நமக்கு ரோல் மாடல் யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவர் தான் நம்மளோட ஹீரோ. அவரை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் ஆண்டவர் எப்படி வந்து எதிர்கொண்டார், அவரோட சிந்தனையில் வந்த போராட்டங்களை, பிசாசினால் வந்த சோதனைகளை அவர் எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து ஊழியத்திற்கு வரார். தன்னுடைய 30வது வயதில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார்னு நமக்கு தெரியும். இப்போ ஆரம்பித்தப்போ முதல்ல யோவான் ஸ்நானத்துக்கிட்ட போயிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கினதை எல்லாரும் பார்த்தாங்க. நமக்கே தெரியும், அவர் பரிசுத்த ஆவியானவரால் தான் உற்பத்தி பண்ணப்பட்டவர். கிரைஸ்ட்னாலே அனாயிண்டட்னு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். அவருக்கு ஆவியானவர் மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறாரு பாருங்க. அது எதுக்காகனா நமக்காக. ஏன்னா யோவான ஸ்நானனுக்கு ஆண்டவரோட அடையாளம் சொல்லியிருந்தார், யார் மேலே ஆவியானவர் புறாவை போல் இறங்குறாரோ அவர் தான் மேசியாவாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடையாளத்துக்காக. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அது நமக்கும் ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு போகிற மாதிரியான வாழ்க்கை கிடையாது. அவர் நிரந்தரமாக வந்து நம்மக்கிட்ட தங்கியிருக்கிறதுக்காக வராரு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக ஆண்டவர் அதை வச்சார். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கல. 40 நாட்கள் வனாந்தரத்தில் போயிட்டு அவர் வந்து இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவர் 40 நாள் உபவாசம் இருந்து முடித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. நேச்சுரல் தானே, நமக்கு ஒரு வாரம் உபவாசம் இருந்தாலே நமக்கு வந்து பசிக்கும். அவருக்கு வந்து 40 நாள் உபவாசம் இருந்தவுடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானப்போ யார் வரா தெரியுமா? யாரும் அவருக்கு சாப்பாடு கொண்டு வரல. எலியாக்காவது ஒரு காக்கா மூலமாக ஆண்டவர் வந்து சாப்பாடு கொடுத்தாரு, ஒரு விதவை மூலமாக போஷித்தார். யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சோதனைக்காரன் வரானா. யார்? பிசாசு வரான்.
இந்த சத்ரு வந்து எதுக்கு வரான்? அவரை சோதிக்கிறதுக்காக வரான். அவர் நல்ல பசியாக இருக்காருன்னு தெரியுது. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம்னா மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 10 வசனத்தில் இதை வாசிக்கலாம். லூக்காவோட சுவிசேஷத்துலையும் அதே 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்களில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. முதல் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரே வசனத்தில் வனாந்திரத்துக்கு போனார், 40 நாள் உபவாசம் இருந்தார், பிசாசு சோதிச்சா, அதுக்கப்புறம் தேவதூதர்கள் வந்து அவர் புண்ணியம் செஞ்சாங்கன்ட்டு ஒரே வசனத்திலே முடிச்சிட்டாரு ரொம்ப ஷார்ட்டாக. மத்தேயும் லூக்காவும் இதை விரிவாக எழுதியிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது? அவன் வந்து ஃபஸ்ட்டு அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா, உங்களுக்கு தான் பசிக்குது இல்லை? ஆமாம் பசிக்குது. இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லெல்லாம் நீங்கள் அப்பமாக மாற்றிடுங்க. அவனுக்கு வந்து எல்லாமே தெரியலனாலும் சில விஷயம்லாம் தெரியும் போல இருக்குது. அதனால் ஆண்டவர் வந்து எருசலேமுக்குள்ளே நுழையும் போது என்ன சொல்கிறாரு, அவர் கழுதை மேலே வரும்போது, ஆண்டவர் இங்கே கூட இருக்கிறவங்களாம் இவ்வளோ சத்தம் போடுறாங்க, அவங்க அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னப்ப அவர் சொல்கிறாரு, இவங்களாம் சத்தம் போடல, ஆர்ப்பரிக்கலைன்னா இந்த கல்லுகளே கூப்பிடும்பா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவரால் கல்லையும் பேச வைக்க முடியும்னு தெரியும். ஆண்டவர் நிறைய இடத்துல அப்பத்தை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கார், அநேகரை போஷித்திருக்காரு. வெறும் ஒரு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் ஆண்டவர் போஷித்திருக்கிறார். அதனால் அவரால் அப்பத்தை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் பிசாசு என்ன சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இந்த கல்லுகளை அப்பமாய் மாற்று அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக மாறும்படி செய்யுங்க அப்படின்றார். ஆண்டவர் என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் கொடுக்குறார். ஏன் வந்து பிசாசு இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆதாமும் ஏவாளும் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த உணவு பற்றின பிரச்சனை தானே. அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே ஏராளமாக இருந்தது, பரிபூரணமான நன்மைகள் அவங்களுக்கு இருந்தது. எல்லா விதமான பழங்கள் இருந்தது, காய்கறிகள் இருந்தது, ஹெர்ப்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தார் சாப்பிட்றதுக்கு. அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு இச்சை. அதனால தான் வந்து சர்ப்பம் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, போய் பறித்து அதை சாப்பிட்டாங்க. ஆதாமுக்கும் அது மேலே ஒரு கண் இருந்திருக்கு. அதனால தான் ஏவாள் கொடுத்தவுடனே அவரும் எதுவும் கேட்காம வாங்கி சாப்பிட்டார். அப்போ முதல் பாவம் எதனால் வந்துச்சு? இந்த சாப்பாட்டில் தானே வந்துச்சு. அதே டெம்ப்டேஷனை தான், அதே சோதனையை தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கொண்டு வரான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை போல் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால் அவர் என்ன செஞ்சார், இந்த கல்லுகளை நான் அப்பமாக மாற்றி புசிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் தான் வார்த்தையே, என்கிட்ட நீ விளையாட வந்திருக்க அப்படின்னு ஆண்டவர் நினச்சிருப்பார்ல. அதனால் ஆண்டோடைய வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோதனையில் ஆண்டவர் வந்து அப்படி தான் ஜெயம் எடுக்கிறார். அவர் வார்த்தையினால் அவன் கொண்டு வந்த அந்த சோதனையை அவர் முறியடிச்சார். நார்மலாக நம்ம என்ன சிந்திப்போம், நம்ம மூளை அறிவில் சிந்திச்சா எப்படி இருக்கும், ஆமாம் பசிக்குதில்ல, எப்படியும் நம்ம நிறைய அற்புதம் செய்ய போகிறோம், இதில் இது ஒரு அற்புதமாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம்ல. நினச்சிருந்தாருன்னா என்ன இருக்கும், அதை மாற்றி சாப்பிட்ருப்பார். ஆண்டவர் வந்து அவரை நீ கல்ல அப்பமாக மாற்றாதுன்னு அவர் கட்டளை கொடுக்கல தான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லும், என் பிதாவானவர் செய்கிறதாக நான் கண்டது எதுவோ அதையே அல்லாமல் வேறொன்றையும் நான் செய்யவில்லை. அப்போ ஏற்கனவே பிதாவிற்கு சொன்னதை மட்டும்தான் அவர் செஞ்சார், எக்ஸ்ட்ராவாக அவர் எதுவுமே செய்யலை. பெதஸ்தா குளத்துக்கு போனார், 38 வருஷம் படுத்திருந்த ஒரு மகனை தான் ஆண்டவர் எழுப்பினார். அங்கே எத்தனை பேர் எத்தனை வியாதியஸ்தங்க இருந்திருப்பாங்க, அவங்கள ஆண்டவர் குணமாக்கலையே. பிதாவானவர் யாரை எழுப்ப சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் வந்து எழுப்பினார். அந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது, ஆனாலும் தம்முடைய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஏன் ஆண்டவர் பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா, நீங்கள் அவன் சொல்கிற ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அப்போனா என்ன ஆகிடும், நீங்கள் அவனுக்கு அடிமை ஆகிடுவீங்க. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்கன்றது ஒரு பக்கம், ஆனால் அவங்க பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அவன் என்ன சொன்னால், நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடலான்னு சொன்னான், ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அவங்க சாப்பிட்டப்ப என்ன ஆச்சு, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அதனால் அவங்களோட அதிகாரம்லாம் அவனுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் ஆளுகையை யாருக்கு தந்தார், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நமக்கும் தான் தந்தார். அந்த ஆளுகையை அவன் திருட்டுத்தனமாக திருடிட்டான். அதனால தான் அவனை உலகத்தின் அதிபதின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம தான் சொந்தக்காரங்க, ஆனால் அவன் இதெல்லாத்தையும் திருடி வச்சுக்கிட்டான், அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் அவன் திருடிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்டே வந்துட்டு அதே சோதனையை தான் எடுத்துகிட்டு வரான். ஆண்டவர் வார்த்தையினால் அதை ஜெயித்தார்.
ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய வார்த்தைகள்னால மனுஷன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயித்தார். அடுத்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தினோட உப்பரிகையின் மேல் போய் நிறுத்தினானா. எருசலேம், பரிசுத்த நகரமாகிய எருசலேம் கூட்டு போயிட்டு உப்பரிகையின் மேலே போயிட்டு நிறுத்தி, நீர் இங்கிருந்து தாழ குதியும். ஏன்னா வந்து இப்போ ஆண்டவர் வசனத்தினால ஜெயிச்சிட்டார்ல, அப்போ வசனத்தையே சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீர் இங்கேருந்து தாழ குதியும். நீங்கள் தாழ குதிச்சிங்கன்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கட்டளையிடுவேன், அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் நீங்கள் குதிங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் ஆண்டவராய கர்த்தரை நீ சோதிக்கக்கூடாது அப்படின்னு பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு வசனம் இருக்கேன்னு ஆண்டவர் அதுலேயும் வசனத்தில் அடிக்கிறார். இப்போ இந்த சோதனை எதுக்காக அவன் பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சோதிச்சு பாருன்னு பிசாசு சொல்லுவான். அவன் யூஸ் பண்ண டாக்டிக்ஸ்லாம் ஏதேன் தோட்டத்துலேருந்து அதே டாக்டிக்ஸ் தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறான். சாப்பாடு விஷயத்தில் ஆண்டவர் எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா, பன்னியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா, அது அருவருப்பான மிருகம் பாம்பை சாப்பிடாதுன்னு சொல்கிறாரா, ஏன் அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு தான் கேட்போம். அதை சாப்பிட்டா நீ ஒன்றும் செத்து போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் என்ன, ஆண்டோடைய வார்த்தையை சோதிச்சு பார்க்க சொல்லி அவன் தான் தூண்டுவான். அதெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, அதெல்லாம் பிரெயினியான விஷயம், ரொம்ப என்னது அறிவாளித்தனமான விஷயம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கொண்டு வர்றது யார், பிசாஸ். ஆண்டோடைய வார்த்தையை சோதிச்சு பார்க்க சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், நீ கீழே குதிங்க, ஏன்னா வந்து தூதர்கள் காப்பாற்றுறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னா ஆண்டோட வார்த்தையை பரீட்சை பார்க்குறது. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு, பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏதேன் தோட்டத்துலையும் அதான் நடந்துச்சு. அவன் என்ன சொன்னான், ஆண்டவர் நீ இந்த பழத்தை சாப்பிட்டா சாவேன்னு சொல்கிறார். இவன் என்ன சொல்கிறான், நீ சாக மாட்டேன், நீ போய் டெஸ்ட் பண்ணி பாரு, நீ போய் சாப்பிட்டு பாரு, நீ சாப்பிட்டு பார்த்தா நீ கண்டிப்பாக சாக மாட்டேன், நீ உயிரோடு தான் இருப்பார். ஆண்டவர் எதை பற்றி சொன்னார், ஆவிக்குரிய சாவை பற்றி சொன்னார். அவனுக்கும் அது தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணால் அவங்கள வஞ்சித்து அவங்கள ஏமாத்தினான். ஏமாளும் அதனால தான் சரி பரவாயில்ல நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருவோமே. ஆதாமும் பார்த்துட்டு தான் இருந்தார். அவர் நினச்சிருப்பார், சரி ஏவாள் போய் சாப்பிட்டு பார்க்கட்டும், சாப்பிட்டவ செத்து போனால் ஓகே நம்ம சாப்பிட வேணாம், சாப்பிட்ட உயிரோடு இருந்தால் நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் ஆதாம் நினச்சிட்டு இருப்பார். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல ஆண்டவரையே சோதிச்சு பார்த்தாங்க, அவங்களுடைய வார்த்தையை அவங்க பரீட்சை பார்த்தாங்க. அதுதான் ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்தினது. மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், பூமியின் எந்த ஸ்தானத்துக்கு அவரை கொண்டு போய் நிறுத்திட்டு, இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றான், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குதுன்னா. யாரும் அவனுக்கு ஒப்புவிக்கலாம், அவன் திருடி வச்சிருக்கான் எல்லாத்தையும் ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து. இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது, அதனால நீர் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் உமக்கு தருவேன் அப்படின்றான். அவனுக்கு தெரியும் தேவகுமாரன் எதுக்காக வந்தார், எல்லாத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக வந்தார். எப்படியும் எல்லாத்தையும் அவர் வந்து மீட்டு கொடுக்க போகிறார். ஆனால் அவர் சிலுவையில் அறைய போகிறாங்க, அந்த விஷயம் உயிர்த்தெழுதை பற்றிலாம் அவனுக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் மீட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு அவனுக்கு தெரியும். அதனால் இவன் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிறான், நீங்கள் ஊழியெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும், நீங்கள் வந்து டைரெக்டாக என்னை பணிந்து கொண்டாலே நான் தந்துடுவேன். அவனை பணிந்து கொள்வது எதுக்கு சமம், கீழ்ப்படிதலை விட மோசமானது அது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, யாரை பார்த்து யாரை பணிந்து கொள்ள சொல்கிறேன், சிருஷ்டிகரை பார்த்து சிருஷ்டியை பணிந்து கொள்ள சொல்கிறியா நீ? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுன்ட்டு வேதம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் ஓடி போயிட்டான். ஏன்னா ஆண்டவர் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், சாத்தானுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் நசுக்கினார். அவர் போன இடத்துலெல்லாம் பிசாசுகளை விரட்டினார். அவர் போன இடத்துலெல்லாம் ஜனங்களை விடுவித்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவித்தார். அதனால அவனுடைய ராஜ்யத்தை நாசமாக்க வந்தவரை பார்த்து அவன் என்ன சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொள்ளும், நான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பூமியை அவரால் கிரியேட் பண்ண முடியும். அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், மீட்க வந்தவர்கிட்டயே அவன் வந்து வாழாட்டுறான். அப்போ நம்மக்கிட்ட அவன் எவ்வளோ வாழாட்டுவான் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவன் எப்படி செய்ய முடியும், நம்ம சிந்தை வழியாக தான் செய்ய முடியும். சில நேரத்தில் ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கும், நம்ம ஹர்ட் பண்ண விஷயங்கள், யாராவது சொன்ன வார்த்தைகள், தெரியாமல் கூட ஒரு வேளை யாராவது வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். சில பேரை மன்னிக்க முடியாத காரியங்கள், கசப்பான காரியங்கள், சிந்தனை வந்து ஓடிட்டே இருக்கும். அது யார் அந்த மாதிரி ஓட விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிசாசு தான். நான் ஒரு பேட்டியை ஒன்று பார்த்தேன் ஒரு சமீபத்தில், பைபிள் பீஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து பசங்களை வந்துட்டு, சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்குலாம் வந்து பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி, அதுவும் வந்து ரேண்டமாக கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி சங்கீதம் 91, சங்கீதம் 23லாம் கிடையாது. ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு 10 வசனம் நடுவில் இருந்து இதை ஒப்பிக்க சொல்லுவாங்க. அதுவும் ஒப்பிக்கணும்னாக்கா அப்படியே மிஷின் மாதிரி ஒப்பிக்கக்கூடாது, எக்ஸ்ப்ரெஷனோட கரெக்டாக அதை வந்து சொல்லணும். அப்போ தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன்.
ஆனால் அதில் ஒரு 9 வயசு பையன் வந்து சாம்பியன்ஷிப் வாங்கினான். அவனை பேட்டி கண்டப்போ நீ எப்படி இதுக்கு ட்ரெயின் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பேசும்போதே ரொம்ப சரளமாக வசன ரெஃபரன்ஸில் தான் அவர் பேசுகிறார். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த குழந்தை பேசும்போது சொல்லுது, நான் டெய்லி காலையில் எழுந்தோன்னே முதல்ல வேதத்தை வாசிப்பேன், வாசித்து வசனத்தை மனப்பாடம் பண்ணுவேன். இந்த காம்படிஷனுக்காக இல்லை, அதுதான் என்னோடய பழக்கம் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா காலையிலே சத்ரு வந்துடுவான், அவன் வந்து கேட்பான், உண்மையிலே இந்த வசனம் கரெக்டாக, உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறாரா, ஜீசஸ் லவ்ஸ் மீனா ஜீசஸ் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணுறாரா, அப்படியே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவனை கேள்வி கேட்பான். எனக்கு கரெக்டான பதில் இருக்கணும், அதனால் நான் வந்து வசனத்தை ஃபுல்லாக நான் காலையிலே மனப்பாடம் பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கு வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இல்லை, ஏன்னா அது என்னோடய பழக்க வழக்கம், அது என்னோடய ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன பசங்களை அந்த வேதத்தில் ஊட்டி வளர்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த தெளிவு கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எது பிசாசுடைய சத்தம், எது மனுஷனுடைய, எது வந்து ஆவியானுடைய சத்தம் அப்படின்னு நம்மளால் வகையறுக்க முடியணும்னா எபிரேயர் 5:14 சொல்லப்பட்டிருக்கு, பலமான ஆகாரத்தை நம்ம உட்கொள்ளணும். பலமான ஆகாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க, முயற்சியுடைய ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தை படித்து நம்ம மனசில் அதை நம்ம தியானம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கும்போது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது அவர் பெரிய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருவார். அவர் தான் நமக்கு நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிய சொல்லி தருவார். எந்த ஆவி சரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது எது, தீய ஆவி சொல்கிறது எதுன்னு அவர் தான் வந்து சொல்லி தருவார். உலகம் என்ன சொல்லும், மூளை அறிவில் உலகம் என்ன சொல்லும், பசங்களை படிப்பு தான் முக்கியம், சண்டே நீ வந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட பரவாயில்ல, சண்டே சர்ச்சுக்கு கூட அனுப்பாத, மண்டே எக்ஸாம்னா கண்டிப்பாக அவங்கள சண்டே என்ன பண்ணணும், படிக்க வச்சு தான் ஆகணும், அப்போ தானே அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படி தான் உலகம் சொல்லும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி உலகம் அப்படி கற்றுத்தரதுனால எத்தனை பிள்ளைகளை நம்ம இழந்திருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஐஐடியில் படிக்கணும்னு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோச்சிங் கிளாஸில் போட்டுறாங்க. நார்த்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டான ஒரு கோச்சிங் சென்டரில் வருஷம் அத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்கு, இத்தனைக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அதை யார் க்ரியேட் பண்ணுறது, வீட்டில் தானே ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸ் தானே, ஐஐடியில் படித்தா லட்சக்கணக்கில் சம்பாத்தியம், அந்த ஒரு காரணத்துக்காக தானே உங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க. இல்லை பெரிய பேர், என் பையன் வந்து ஐஐடியில் படிக்கிறான், இப்போ என்ன ஆச்சு, ஐஐடி சேரவும் இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட இல்லை, பிள்ளை கிடையாது. எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு என்ன நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்க வளர்ந்த பிறகும் வந்து அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம சிந்தையில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு பார்த்தோன்னா டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க, ஆங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சாட்சியை குறித்து இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன். ஒரு அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு வாலிப மகள், அந்த வாலிப மகளுக்கு வந்து அவங்க வந்து எம்பிபிஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, மெடிக்கல் சீட்காக ஜிமேட் எக்ஸாம்லாம் எழுதிட்டாங்க. ஆண்டவர் அறியாத ஒரு மகள் தான், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆன்சைட்டி, இந்த சீட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும், இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு மகள் தான். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிப பெண் வந்து ரொம்ப அடிக்கடி அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துடுமா. பேனிக் அட்டாக்லாம் வந்தாக்கா அவங்க இருந்த இடத்துல அப்படியே விழுந்துருவாங்களாம் அன்கான்ஷியஸாக. அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அவங்க ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாக்கா அவங்க ரொம்ப கூலாக இருந்தாங்களாம். அவங்க பேர் மேரி. அப்போ இவங்க கேட்டாங்கன்னா, எப்படி உன்னால் மட்டும் இவ்வளோ கூலாக இருக்க முடியுது, உனக்கு வந்து எந்த படபடப்பும் இல்லை, உங்கள் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலை இல்லையா? அப்போ அவங்க சொன்னாலாம், என் எதிர்காலத்தை என்னோட ஏசப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு கைப்பிரதி கொடுத்தாங்களாம், இதில் ஏசப்பா பற்றி இருக்குது, உனக்கு டைம் இருந்தால் நீ படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பெண்ணும் என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு போனோடனே அந்த புத்தகத்தை படித்து பார்த்து ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி அவர்கிட்ட நம்ம வந்து வேண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ஹிந்துவாக இருந்ததுனால, ஹிந்துஸ்லாம் வழக்கமாக வந்து ஏதாவது பூஜை செய்கிறதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மகனும் சரி நம்ம போய் தலை குளிச்சுட்டு வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து நீ குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவங்க உடனே வந்து என்ன பண்ணாங்களாம், கை கூப்பி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். இயேசுவே உங்களை பற்றி இவ்வளோ எழுதியிருக்காங்க, எனக்கு இந்த பதட்டம்லாம் போகணும், எனக்கு வந்து என் எதிர்காலத்தை குறித்த பயம்லாம் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரை வந்து
ஏற்றுக்கொண்டப்ப, என்னுடைய பாவங்களையும் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கொண்டப்ப உண்மையிலேயே ஒரு ஷவரில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதான். ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்களா ஆண்டவரோட சத்தத்தை கேட்டிருக்காங்க. ஆண்டவர் ஒரு டேட் சொல்லியிருக்காரு. கரெக்டாக அந்த டேட் டைம் அப்போ அவங்க மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஒரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிதான். அதுவும் உடனே ஒரு கால் கூட வந்திருக்கான். வழக்கமாக கால்லாம் பண்ண மாட்டாங்களாம் அட்மிஷனுக்கு. அவங்க என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஏற்கனவே அட்மிட் ஆன ஒரு கேண்டிடேட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதனால் அந்த சீட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு சந்தோஷமாக நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் அந்த படபடப்பும் சரி, அது ஆன்சைட்டியாக இருந்தாலும் அது டிப்ரெஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சத்துரு சிந்தையில் கொண்டு வர விரும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்கிற ஒரு வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் தான். ஆண்டவருடைய வசனம் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆண்டவருக்கு எதிரான எண்ணங்களை எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய பண்ணி சிறைப்பிடிக்கிறதாய் இருக்கிறது. இதை நாமும் இன்று கற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லித் தருவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த ஜெப வேளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீ தகப்பனை கத்தாவே இன்று எங்களோடு கூட பேசினபடி ராஜா, எங்கள் சிந்தையை தகப்பனை உம்முடைய சிந்தையை போல நீங்கள் மாற்றுங்க ராஜா. முற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு சிந்தையை எங்களுக்கு தாங்க சுவாமி. அப்பா தகப்பனை இப்பொழுது ராஜா எங்களுக்குள் தகப்பனை கத்தாவே இப்படிப்பட்ட அரண்கள் இருக்குமாயின் ராஜா, எங்கள் சிந்தைகளிலே ராஜா இந்த உலகம் கட்டி வைத்திருக்கின்ற எல்லா அரண்களையும் ராஜா இப்பொழுது நீர் நிர்மூலமாக்குவீராக ராஜா, நிர்மூலமாக்குவீராக ராஜா. உமக்கும் எமக்கும் ராஜா, எங்களுக்கும் ராஜா எந்த தகப்பனை தடையும் இல்லாதபடி ராஜா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எந்த தடையும் இல்லாதபடி எல்லா அரண்களையும் தகப்பனை நிர்மூலமாக்கி போடுவீராக சுவாமி. அப்பா, உம்முடைய சிந்தையை தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம் ராஜா. எப்பொழுதும் தகப்பனை நீர் கொடுத்த ரட்சிப்பை நினைத்து ராஜா உமக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க அப்பா நீர் கிருபை செய்வீராக ராஜா. எல்லாவற்றையும் ராஜா உடைய நாமத்தினால் ஜெயிக்க, உடைய வசனத்தினால் ஜெயிக்க, உடைய பரிசுத்த ஆவியாருடைய துணை கொண்டு ஜெயிக்க ராஜா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ராஜா. அப்பா தகப்பனை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன்.